ஓகே, இதில் வந்து இன்னொரு ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே ஒரு குட்டி டிரான்சிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிரான்சிஸ்டரும் இந்த டிரான்சிஸ்டர் இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், இந்த D82ன்னு. இந்த 2 டிரான்சிஸ்டரை வச்சு இந்த ரிலேவை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த இமேஜை பாருங்கள். இது வந்து அந்த குட்டி டிரான்சிஸ்டரு, இது வந்து அந்த D882 அந்த டிரான்சிஸ்டரு. ஸோ இந்த ரிலேஸு இதெல்லாம் வந்து நான் இது சர்க்யூட் டயக்ராம் போடலை. நான் ஃபஸ்ட்டு எப்படி இதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ரஃப் ஸ்கெட்சு போட்டிருக்கேன் ஒன்று. ரைட்டுங்களா? அடுத்தது நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் பாருங்களேன், இந்த ஐசி வந்து 324ன்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் மாதிரி தெரியுது. ஐசி ஆப்ரேஷன் ஐசி மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து எப்படின்னா, இன்புட்ஸ் வந்து நம்ம 2 இன்புட் கொடுக்கணும். இப்போ பாருங்களேன், IP3 இன்புட் 3 இது வந்து ஒன்று இன்வெர்ட்டிங்காக இருக்கும், ஒன்று நான் இன்வெர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம், நீங்கள் அதை போய் பார்த்துங்க ஒரு தடவை. ஸோ இதை கம்பேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அவுட்புட்டில் இங்கே ஜென்ரேட் ஆகும். பின் நம்பர் 8ல் ஒரு அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராமை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டிருக்கேன். இந்த சர்க்யூட் டயக்ராமை தான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ பாருங்களேன், பின் நம்பர் 8ல் ஒரு வோல்ட்டு ஜென்ரேட் ஆகுது. இது இந்த ஐசி பின் நம்பர் 9 and 10 இன்புட்டில் 2 வோல்டேஜ் வந்ததுன்னா 8ல் வந்து அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிட்டு இங்கே இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து இந்த குட்டி டிரான்சிஸ்டர். ஓகேவா? இந்த குட்டி டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு இன்புட்டாக வருது பாருங்கள், நல்லா பாருங்கள், பேஸுக்கு இன்புட்டாக வருது. ஓகே, பேஸுக்கு இன்புட்டாக வரும். அப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த பெரிய டிரான்சிஸ்டர் பார்த்தோம்ல D882க்கு, இதில் ஆல்ரெடி பாருங்களேன், ஆல்ரெடி இந்த டிரான்சிஸ்டரோட இது வந்து கலெக்டரு, பேஸு, எமிட்ரு. கலெக்டர்லேயும் பேஸ்லேயும் நம்ம இன்புட்டை கொடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். சரிங்களா? கலெக்டரில் என்ன பண்ணியிருக்கோம், கலெக்டரில் இன்புட்டை கொடுத்துட்டோம், பேஸுக்கும் இன்புட் கொடுத்துட்டோம். ஸோ கலெக்டருக்கும் பேஸுக்கும் இன்புட் கொடுத்தா இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆகும், ஆன் ஆகிடும். இந்த ரெசிஸ்டரும் இந்த ஜெனர் டயோடும் நல்லா பாருங்களேன், இங்கே இருக்காது. இந்த ரெசிஸ்டரும் இந்த ஜீனர் டயோடும். இது எதுக்குன்னா, இந்த பேஸுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ அதனால தான் ஜீனர் டயோடும் ரெசிஸ்டரும் வந்து சீரீஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஜீனர் டயோடு வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஒர்க் ஆகும். ஸோ கான்ஸ்டண்ட்டான ஒரு வோல்டேஜ் வந்து பேஸுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ கலெக்டரில் வோல்டேஜ் வந்தாச்சு, பேஸுக்கு வோல்டேஜ் கொடுத்தாச்சு. அப்படியே அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், எமிட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கோம், ரிலேவோட ஒரு பாயிண்டில் கொடுத்துருக்கோம். சரியா? பாருங்க, இங்கே இருக்காது இந்த சர்க்யூட்டு, ரிலேவோட இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டோம். சரிங்களா? இப்போது கொடுத்தாச்சா? இப்போ ரிலேவோட இந்த எண்டு பாருங்கள், இதில் இன்புட் கொடுத்துட்டோம். ஸோ அதாவது இந்த 2 பின்னில் நம்ம வந்து வோல்டேஜ் கொடுத்தா, இது எப்போவுமே ரிலே இந்த பாயிண்டில் இருக்கிறது இங்கே ஜம்ப் ஆகும். அதாவது இந்த 2 பின்னில் நம்ம வோல்டேஜ் கொடுத்தா இந்த நீடில் இந்த பக்கம் ஜம்ப் ஆகும். ஸோ கண்டினியூட்டி இதுக்கு போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போது இதில் இன்புட் கொடுத்துட்டோம். அதே மாதிரி அவுட்புட்டை பாருங்கள், எந்த பக்கம் எடுத்துருக்காங்க பாருங்களேன், இங்கே போயிட்டு இதோட கலெக்டரில் போய் ஜாயின் பண்ணியாச்சு. கலெக்டரில் ஜாயின் பண்ணிட்டு அந்த எமிட்டரை கொண்டு வந்து அப்படியே கிரவுண்ட் பண்ணியாச்சு. சரியா? எமிட்டரை கொண்டு வந்து அப்படியே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா பாருங்களேன், இந்த சர்க்யூட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ வோல்ட்டு, 12 வோல்ட்டா, அந்த வோல்ட்டை கொடுத்துட்டோம். ரிலே வரைக்கும் போயிடுச்சு. இங்கேருந்து போயிட்டு இந்த பாயிண்டில் வந்து நிற்கும். நம்ம இங்கே ஒரு வோல்டேஜ் கொடுத்தோம்ல, இந்த வோல்டேஜு இப்போ நான் இங்கே 12 வோல்ட் கொடுக்குறேன். இந்த வோல்டேஜ் என்ன ஆகும்னா, இந்த சர்க்யூட்டை தாண்டி இங்கே வந்து நிற்கும். பட் ஆனால் இது கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஏன் கம்ப்ளீட் ஆகிருக்காதுன்னா, பேஸுக்கு வோல்டேஜ் கொடுத்தா தான், இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு வோல்டேஜ் கொடுத்தா தான் இந்த பாயிண்ட் வந்து கிரவுண்ட் ஆகும். அப்படி கிரவுண்ட் ஆனால் தான் இந்த ரிலே வந்து ஒர்க் ஆகும். அப்போது இந்த ரிலே ஒர்க் ஆனால் தான் இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். சரிங்களா?
அதுதான் விஷயம். ஸோ இந்த 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 பாயிண்ட்டுக்கு பின் நம்பர் 8லேருந்து ஒரு அவுட்புட் வரணும். இதுக்கு அவுட்புட் வரணும்னா 9 and 10ல் நமக்கு ஒரு இன்புட் வந்து அதை கம்பேர் பண்ணி 8லேருந்து அவுட்புட் வந்து இங்கே கொடுத்த உடனே சப்போஸ் 8 வந்து அவுட்புட் கொடுத்துருச்சுன்னா இந்த கேட் ஓப்பன் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே இருக்க வோல்டேஜ் வந்து கிரவுண்ட் ஆகும். அப்போது நமக்கு சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? கான்செப்ட் இதுதான். அதாவது 12 வோல்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து இங்கே இருக்குது. இதில் அப்படியே பார்ப்போம். ஸோ பின் நம்பர் 8 இங்கே இருக்குது. இதை வருது பாருங்கள் லைனு, இந்த வருது பார்த்தீங்களா லைன், இதை போகிறதுங்க. இதுதான் இதோ இங்கே பாருங்கள். இந்த ரெசிஸ்டர் வழியாக அதோ இங்கே வந்துச்சு பாருங்கள். இந்த ரெசிஸ்டர் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த ரெசிஸ்டர் வழியாக இங்கே வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணது இங்கே அப்படியே இருக்கும். ஸோ என்னென்னா இதுதான் அந்த அவுட்புட் ரிலே. இந்த அவுட்புட் ரிலே. ஸோ இது வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா இங்கே இருக்குல்ல, இந்த பாயிண்டில் இருக்கிறது இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது என்னென்னா இங்கேருந்து அவுட்புட் இங்கே வந்து இது வழியாக நமக்கு வந்து அவுட்புட் வந்து வெளியே வருது பாருங்கள். அதாவது இங்கே அவுட்புட் வந்து இங்கே வந்து ரெடியாக இருக்கும். எங்கே இந்த பாயிண்டில் ரெடியாக இருக்கும். நான் இங்கே சப்ளை கொடுத்தோடனே இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் இங்கே மாறினோடனே அவுட்புட் ரெடி ஆகிட்டு நமக்கு வெளில வந்துடும்.